இன்னைக்கு இவளை பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ இந்த பொண்ணு குளிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரெடியாக வாசலில் வந்து நிற்கிறா. பட் மாப்பிள்ளைய காணோம். மாப்பிள்ளை எப்போ வருவான்னு எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை, டிராகன்ஸை ஓட்டக்கூடிய சக்தி வாய்ந்த வம்சத்திலிருந்து வந்தவ. அவ தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க நாட்டுக்கு இளவரசியா இருந்திருக்கணும். பட் மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவளோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த பொண்ணும் அவளோட அண்ணன் இவங்க 2 பேர் மட்டும்தான் இவங்க வம்சத்துல கடைசியா உயிரோட இருக்கவங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள ஒரு மிகப்பெரிய காட்டுவாசி கூட்டத்தோட தலைவன். அவன்கிட்ட 40,000 வீரர்கள் இருக்காங்க. இந்த பொண்ணோட அண்ணன் இந்த காட்டுவாசி தலைவனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி அவன்கிட்ட இருக்க மொத்த வீரர்களை வச்சு சண்டை போட்டு மறுபடியும் அவங்களோட சொந்த நாட்டை பிடிச்சிடலான்னு பிளான் போட்டிருக்கான். அதுக்காக தான் இந்த அண்ணன் இந்த கல்யாணத்தில் அவளுக்கு இஷ்டம் இல்லைனாலும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கான். அவளும் வர வழி இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாப்பிள்ள வர கொஞ்சம் லேட் ஆனாலும் அவனோட குதிரைப்படை வீரர்களோட இப்போ கெத்தா முன்னாடி வந்து நிற்கிறான். அவனுக்கு இந்த பொண்ணை பார்த்ததும் பிடிச்சி போயிடுது. ஸோ அவனும் பொண்ணை பார்த்துட்டு கிளம்பிடுறான். அவன் போன அப்புறம் இவங்க அடுத்து கல்யாணம் எப்போ நடக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு அவன் அண்ணன்கிட்ட எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், கல்யாணம் பண்ணிக்க இப்போ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறா. அதுக்கு இந்த அண்ணன் மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுட்டு அவகிட்ட வந்து எனக்கு அரசன் ஆகணும், என் சொந்த நாட்டுக்கு நான் போகணும், அதுக்காக நான் உன்னை எவனுக்கு வேணாலும் கட்டி கொடுப்பேன், அந்த காட்டுவாசி தலைவனுக்கு மட்டும் இல்லை அவன் கூட இருக்க வீரர்கள் அவனோட குதிரைக்கு கூட உன்னை கட்டி வைப்பேன், உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சா என்ன பிடிக்கலனா எனக்கு என்ன, அந்த காட்டுவாசி கிட்ட 40,000 வீரர்கள் இருக்காங்க, அதுக்காக உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சிரிச்சுட்டே மிரட்டிட்டு போறான். இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வருது. இவன் கூட இருக்கிறத விட அந்த காட்டுவாசி தலைவனை கல்யாணம் பண்ணிக்கிறதே மேலுன்னு இப்ப அவ கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறா. கல்யாண நாள் அன்னைக்கு இவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வருது. இவங்க காட்டு மிராண்டி குரூப்ன்றனால மலைப்பாம்பை ஒருத்தன் கிஃப்டா கொடுக்குறான். அதோட அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல 2 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அதுல ஒருத்தனை கொன்னுடுறாங்க. ஏன்னா இவங்களோட வழக்கப்படி அவங்க கல்யாணத்துல அட்லீஸ்ட் 3 பேராவது சாகணும், அப்பதான் அது ஒரு பெர்ஃபெக்டான மேரேஜா. அப்புறம் இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு வர அவளோட அங்கிள் அவர் இந்த பொண்ணுக்கு கிஃப்டா 3 டிராகன் முட்டைங்களை கொடுக்குறாரு. பட் அந்த முட்டைகள் எல்லாம் பல 100 வருஷமா பொரியாம அப்படியே கல்லு மாதிரியே தான் இருக்கு. மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இந்த மாப்பிள்ள கூட அவரோட புது பொண்டாட்டிக்கு ஆசையா ஒரு குதிரையை கிஃப்டா கொடுக்குறான். அரேஞ்ச் மேரேஜ்ன்றனால இந்த பொண்ணுக்கு இந்த புது லைஃப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் அவன் அண்ணன் கூட அடிமை மாதிரி வாழ்றதுக்கு இந்த புது லைஃப் எவ்வளவோ பரவாயில்லன்னு அவளோட லைஃபை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றா. இந்த புது வாழ்க்கை அவளுக்கு கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இதுக்கப்புறம் அவளோட லைஃப் டோட்டலா மாறப்போகுது. அவள் லைஃப்ல அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய சர்ப்ரைஸ் கிடைக்க போகுது. அதோட அவ ஃபேஸ் பண்ண போற ப்ராப்ளம்ஸ்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும். வாழ்க்கையே இப்படிதான் தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு இவளை பார்த்து தான் கத்துக்கணும். இந்த பொண்ணோட வாழ்க்கை பயணத்தை பார்த்த அப்புறம் வாழ்ந்தா இவளை மாதிரி தான் வாழணும்னு தோணும். இப்படிப்பட்ட தைரியமான பொண்ணோட ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபுல் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்க லிங்க்ல இருக்கு, அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.